ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தாமல் உக்ரைனுக்கு கடனுதவி ஐரோப்பிய யூனியன் முடிவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியது யூரோப்பியன் காண்டினென்ட்ல யூரோப் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடுகளின் கூட்டமைப்பு தான் இந்த யூரோப்பியன் யூனியன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 27 உறுப்பு நாடுகள் இதுல இருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா 900 கோடி யூரோ வட்டியில்லா கடன் உதவியை வந்து உக்ரைன் நாட்டிற்கு வந்து வழங்க முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 15 நாடுகள் இதற்கான ஒப்புதலை வந்து வழங்க வேண்டும். ஸோ அதுலேயுமே அந்த 15 நாடுகள் 65% மக்கள் தொகை கொண்டதா இருக்க வேண்டும். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசிஷனுக்கு 15 நாடுகள் அதே மாதிரி 65% மக்கள் தொகை கொண்ட அந்த நாடுகள் வந்து அவங்களுடைய அந்த ஒப்புதலை வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ அதன்படிதான் உக்ரைனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 900 கோடி யூரோ வட்டியில்லா கடன் உதவி வந்து யூரோப்பியன் யூனியனால வழங்கப்படுகிறது.